ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நட்புடன் சமையல். வீக்கெண்ட் வரப்போதுங்க. ஒரு சிம்பிளான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நான்வெஜ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஹோம் மேட் மட்டன் கிரேவி வித் பரோட்டா. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது ஹோம் மேட் மட்டன் கிரேவி. இந்த ரெசிபி இட்லி, தோசா, பரோட்டா, சப்பாத்தி அண்ட் எந்த ஒரு சாலிட் ஃபுட்ஸ்க்குமே சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். நம்ம மட்டன் கிரேவியை சிம்பிளா ஃப்ரெஷ் மசாலா சேர்த்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் மசாலா செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்: இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸில அரைச்சு. நான் இங்க 600 grams ஆஃப் மட்டன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் மட்டனை நல்லா கிளீன் அண்ட் வாஷ் பண்ணி அதை குக்கர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து மட்டன் நல்லா மூழ்கிற அளவுக்கு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்து 3 விசில் வர வரைக்கும் வேக விட்டுக்கலாம். ஒரு 15 to 20 minutes. இப்போ மட்டன் நல்லா வெந்திருக்கும், சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா இருக்கும். இதை அப்படியே தனியா எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம இதுக்கு தேவையான ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டவால தனியா, சீரகம், மிளகு, சோம்பு, காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமா மீடியம் ஃப்ளேம்ல வறுத்துக்கலாம். இதோட தேங்காய், பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த மிக்சரை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு தண்ணி சேர்த்து மிக்ஸில கிரைண்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ணலாம். அதே டவால ஆயில், கடுகு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா, மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து ஒரு 15 to 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா அதை வதக்கி குக் பண்ண விடலாம். இந்த கிரேவி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக் பண்ண விடுங்க. இப்போ குக்கர்ல இருந்து மட்டனை சேர்க்கலாம். மட்டன் நல்லா ஸ்பாஞ்சி டெக்ஸ்சர்ல இருக்கணும். இப்போ அதை கிரேவியோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்க தனியா தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்ல, மட்டன்ல இருக்க தண்ணியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
மட்டன் கிரேவி ரெடி. நெக்ஸ்ட் ரெசிபி ஈஸியா பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இங்க 1/2 கிலோ மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேசின்ல மைதா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போதான் நல்லா மிக்ஸ் பண்ண சாஃப்ட்னஸ் வரும். முன்னாடியே நிறைய தண்ணி யூஸ் பண்ணா சரியா வராது. சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. பரோட்டாக்கு முட்டை சேர்ப்பாங்க. நீங்க வெஜிடேரியன்னா தயிர் கூட சேர்த்துக்கலாம் சாஃப்ட்னஸ்க்காக. மாவு நல்லா திக்கா பிசைஞ்சுக்கலாம். வச்சிருக்க மாவு மேல எண்ணெய் தடவி ஒரு கிளீன் கிளாத் போட்டு 20 நிமிஷம் தனியா அதை ஊற வச்சிடலாம். அப்போதான் அதுல இருக்க க்ளூட்டன் ரிலாக்ஸ் ஆகும். இல்லைன்னா ஸ்டிஃப் ஆகிரும், ஸ்ப்ரெட் பண்ண வராது. ஆயிலை ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணுங்க. ஆயில் எதுக்கு அப்பப்போ அப்ளை பண்றோம்னா அப்போதான் அது சாஃப்ட்னஸ் தரும், அதே போல லூஸ் பண்ணிவிடும். இப்போ மூடி வச்சிருக்க மாவை நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி வச்சிருக்க மாவை எடுத்து நல்லா ஒரு 6 இன்ச் டிஸ்க்லையோ இல்லை உங்கள் கிச்சன் மேடையிலையோ ஆயில் அப்ளை பண்ணி மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால மாவு இப்போ ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்கும். எல்லா மாவையும் இதே போல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரோல் பண்ண மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கை வச்சு நல்லா அடிச்சு அடிச்சு மாவை நல்லா லென்த்தியா
ஆக்கிக்கோங்க. இப்படி நல்லா நீளமா வரும்போது அதை ஸ்பைரல் ஷேப்ல உருட்டிக்கோங்க. இப்போ அதுல லேயர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ ஒரு தோசா டவாவை ஹீட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பரோட்டாவை போட்டு குக் பண்ணலாம். லோ ஃப்ளேம்ல ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு குக் பண்ணுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும். அப்போதான் இன்னொரு பார்ட்டும் குக் ஆகும். சுவையான பரோட்டா தயார். உங்களுக்கு நல்ல லேயர்ஸ் தெரியணும்னா குக் பண்ணி வச்சிருக்க பரோட்டா எல்லாம் அடுக்கி வச்சு எல்லாம் தட்டி விடுங்க. இந்த பரோட்டாவை சூடா இருக்கிற மட்டன் கிரேவிலையோ இல்ல சிக்கன் கிரேவியோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச எந்த கிரேவிலையும் நீங்க தொட்டு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபில உங்களுக்கு டவுட் இருந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம்.